திண்டுக்கல் மலைக்கோட்டை தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பகுதி வந்து திண்டுக்கல். ஏன்னா திண்டுக்கல்ல கைப்பற்றிட்டா தென் தமிழகம் முழுக்க கைப்பற்றிடலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்தது. திண்டுக்கல்ல உள்ள அந்த மலைக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்கள், அதுவும் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர், அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை. அதன் பிறகு ஹைதர் அலி, திப்பு சுல்தான் போன்றவர்கள்லாம் அதை கைப்பற்றுறாங்க. அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் வசம் அந்த கோட்டை வந்து போகுது. இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை மேலே இருக்குது அந்த கோட்டை. இரட்டை அடுக்கு சுவர்களால் கட்டப்பட்டது இந்த கோட்டை. நம்ம சின்ன திண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த திண்டின் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோட்டை. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோட்டைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிப்பு பாதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போர்க்காலத்தில் எதிரிகள்கிட்ட நம்ம வந்து மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக மன்னர்களோ அல்லது படை வீரர்களோ தப்பி பிழைப்பதற்கான ஒரு பாதைகள், நில அறைகள் நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு மலை தான் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை. அது மட்டும் இல்லை, பூமிக்கு அடியில் ஒரு ஆயுத கிடங்கு, ஆயுத அறைகள் அங்கே வந்து இருந்திருக்கு. எந்த நேரத்திலும் எதிரிகளை தாக்குவதற்கான ஆயுதங்களை மறைவாக பாதுகாப்பாக வைத்திருக்கிற மாதிரி ஒரு கோட்டையை அன்னைக்கே வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இது எல்லாத்தோட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, மலை சமதளத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கும், ஆனால் இன்றைக்கும் அங்கே வந்து குடிப்பதற்கு நீர் கிடைக்கிறது. அந்த அளவுக்கு நீர் வசதி நிறைந்ததாக அந்த கோட்டையை வந்து அன்னைக்கே வடிவமைச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொய்கையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து மழை காலங்கள் இல்லாத நேரத்தில் கூட நீர் வற்றாமல் இருக்கிறது. அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அதிசயமான ஒரு கட்டமைப்புங்கிறத பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கை சீமையை ஆங்கிலேயர்களிடத்தில் இழந்த அந்த காலகட்டத்தில் அவங்க நம்பிக்கையோடு வந்த இடம் வந்து திண்டுக்கல். திண்டுக்கல்ல உள்ள இந்த மலைக்கோட்டையில் இருந்து பார்த்தா ஒட்டுமொத்த திண்டுக்கல்லுமே நம்ம ஓரளவுக்கு பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இடம். எதிரிகள் வருவதை கண்காணிப்பதற்கான கண்காணிப்பு கோபுரமாகவும் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை இருந்தது. அப்போ நம்முடைய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் வந்து இந்த திண்டுக்கலுக்கு வந்து பலகாலம் தங்கியிருந்து இங்கிருந்து திட்டமிட்டு படை நடத்தி கொண்டு போய் தான் மீண்டும் அவர்கள் சிவகங்கை சீமையை கைப்பற்றினார்கள் என்பதுதான் வரலாறு. அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு நுழைவாயிலாக இருந்தது எது அப்படின்னா திண்டுக்கல் மலைக்கோட்டை. அதனால தான் ஆங்கிலேயர்கள் கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு இராணுவ முகாமாக பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையிலிருந்து சில முக்கியமான பாதுகாப்பான பகுதிகள், தளங்கள் எல்லாமே வந்து அந்த மலைக்கோட்டையோட இணைக்கப்பட்டும் இருந்தது. அந்த மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய அபிராமி அம்மன் மீது ஒரு கோயில் அங்கே இருக்குது. அதுமாதிரி பத்திரகிரீஸ்வரர் கோயிலும் அங்கே இருக்குது. அப்போது கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மாதிரி ஒற்றர்கள் பல பேர் வேடமிட்டு வந்து விடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் வந்து பலரும் செய்திருந்தார்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் சரி, அதற்கு முன்முந்த ஹைதர் அலி அவங்களுடைய ஆட்சி காலத்திலையும் சரி, அதெல்லாம் நிறைய செய்திருந்தார்கள். இருந்தாலும் அன்றைக்கு இருந்த ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டை அப்படின்னா அது வந்து திண்டுக்கல் மலைக்கோட்டை தான். அதிலும் அது கடல் மட்டத்திலிருந்து அது இருக்கக்கூடிய உயரத்தை பார்க்கிற போது அதில் இருக்கக்கூடிய பல தனி சிறப்புகளை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது அடுத்தவங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் பேசுவது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இல்லாததையும் பொல்லாததையும் பேசக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு வழக்கு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்தவங்களை பற்றி அவங்கக்கிட்ட இல்லாதது, அவங்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடியது, இதை பற்றி பேசக்கூடாது. எதை பேசினாலும் தெரிஞ்சு பேசணும். தெரிஞ்சுக்கிட்டு அவர் நல்லவரா இயல்புலையே அல்லது கெட்டவரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லவராக இருந்தால் பாராட்டலாம், கெட்டவராக இருந்தால் ஒன்றும் பேசாமல் இருக்கிறது நல்லது.
அதுக்காக நல்லவரை கெட்டவராக சொல்கிறது அப்படிங்கிறதும் சில இடங்களில் இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருக்கக்கூடாது. அதனால் நமக்கு நன்மைகள் கிடைக்குமான்னா கிடைக்காது, தீமைகள் தான் வந்து சேரும். இல்லாததையும் பொல்லாததையும் பேசினோம்னா. ஒரு ரிஷி காட்டுக்குள்ளே தவம் இருந்தார். காட்டுக்குள்ளே தவம்னா வித்தியாசமான முறையில் தவம் இருந்தார். எத்தனை வருஷம் கடவுள் வந்து தோன்றாரோ அது வரைக்கும் அவர் கண்ணை திறக்கிறது இல்லைன்னு முடிவு எடுத்துக்கிட்டார். சரி, பசிக்குமே என்ன பண்ணுறதுன்னா, கண்ணை திறக்காமல் என்ன பண்ணுவார்னா, அவர் தவம் இருந்துக்கிட்டே இருப்பார். 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை அவருக்கு பசிக்கும். அந்த நேரம் என்ன பண்ணுவார்னா, கண்ணை திறக்காமல் அப்படி கையை மட்டும் நீட்டுவார் ரிஷி. அந்த பக்கமாக யாராவது வழிப்போக்கர் அந்த நேரத்தில் இருந்தால், அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் கையை நீட்டின மணிக்கு இருப்பார். அப்போ ஏதாவது கையில் வந்து விழுந்துச்சுன்னா அதை அப்படியே சாப்பிடுவார். என்னான்னு தெரியாது, யார் எதை வச்சாலும் அப்படியே வாயை திறந்து சாப்பிட்ருவார். கண்ணை திறந்து பார்க்க மாட்டார். அவ்வளோதான். அப்புறம் 4-5 நாள் ஆகும். ஒரு வித்தியாசமான ரிஷி இருக்காருன்னு கேள்விப்பட்டு மக்கள் வந்து குமிய ஆரம்பித்தாங்க. தினசரி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படா அந்த ரிஷி வந்து கையை நீட்டுறாரு, அவருக்கு பழம் கொடுப்போம், அப்பம் கொடுப்போம், அதிரசம் கொடுப்போம் அப்படின்னு எதையாவது சுட்டு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவரும் 5 நாள் 6 நாளைக்கு ஒரு தடவை பசிச்சப்போ கையை நீட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் வந்து கடுமையான மழை அந்த ஊரில், அந்த நாட்டில் 2-3 நாளாக தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் யாருமே அந்த காட்டுக்குள்ளே வரல. ஒரு ராஜா, அவர் சேட்டை பிடிச்சவர், அவர் எதையும் வித்தியாசமாக தான் பண்ணுவார். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வேட்டைக்கு போவோம் அப்படின்னு கிளம்பி வருவார். அவர் குதிரையில் வந்துக்கிட்டு இருந்தார். வந்தால் இந்த ரிஷியை பற்றி கேள்விப்பட்டிருக்கார். இவர் கையை நீட்டும் போது பசிக்கிறப்ப கையை நீட்டுவாராம், அப்போ சாப்பிட்டுக்குருவாராம் அப்படின்னு. அவர் மழையோட ரிஷி உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் பக்கத்தில் வரும்போது அந்த நேரம் பார்த்து கண்ணை திறக்காமல் கையை நீட்டுறார் ரிஷி. ஓ, பசிக்குதா ரிஷிக்கு, இப்போ நான் இவருக்கு என்ன வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு இந்த குதிரை சாணம் போட்டுச்சு, அதை அள்ளி அந்த கையில் வச்சு விட்டாரு ரிஷியோட கையில். அவரும் அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, ஓடும் செம்பொன்னும் ரெண்டையும் ஒக்கவே நோக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷிகள் வந்து ஓடாக இருந்தா என்ன, பொண்ணாக இருந்தா என்ன, ரெண்டும் ஒன்றாவே பார்ப்பாங்களாம். அது மாதிரி இவரை சாப்பிட்டார். அதை சாப்பிட்டு அவர் வாட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக அவர் இருக்கார். அப்போ இன்னொரு துறவி ஒருத்தர் அவரை பார்க்க வந்தார். வேறு பக்கத்தில் இருந்து ராஜாவை அரண்மனையில் பார்க்குறார். என்ன துறவியாரே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, வாழ்க்கை போக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு எப்படி தோணுது, உங்கள் அந்த ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கொஞ்சம் நக்கல் கலந்து ராஜா இந்த துறவிகிட்ட கேட்டார். இந்த துறவி சொன்னார், நேற்று நீ வந்து குதிரை சாணத்தை வச்சுட்டு வந்தில்ல, அந்த ரிஷிக்கு குதிரை சாணம் வச்சுட்டு வந்தில்ல அப்படின்னோடனே இவர் பதறிட்டார். யாருமே இல்லாத நேரத்தில் நம்ம வச்சுட்டு வந்தோமே, இது இந்த துறவிக்கு தெரிஞ்சிருக்க, அது மேலோகத்தில் மலை மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நீ இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு மேலே போனோடனே அதுதான் உனக்கு சாப்பாடு, அது இங்கே குமிஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ ஒரு கை தான் வச்ச, அங்கே மலை மாதிரி குமிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு துறவி சொல்லிட்டு போயிட்டார். ஓடி போய் அவர் காலில் விழுந்து, இதை தீர்க்கிறதுக்கு, இதை குறைக்கிறதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டோடனே, கல்யாணமாகாத இளம்பெண்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நகை நட்டுகளை கொடுத்து கல்யாண சீர்வரிசைகளை கொடுத்து அனுப்பு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதிலிருந்து இந்த ராஜா என்ன பண்ணுவார்னா, ஊரில் இருக்கிற பெண்கள், இளம் பெண்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு பணம் நகையெல்லாம் கொடுத்து அனுப்புவார். நம்ம நாட்டில் தான் ஒன்றுன்னா ரெண்டாக பேசுவாங்களே, அந்த மக்கள்லாம் என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா, ராஜா இளம் பெண்களை கூப்பிட்டு வேறு ஏதோ சேட்டை பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்கு பணம் நகையெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்தா இது எப்படி மாற்றுறது, ஒரு கண்ணு தெரியாத ஒரு கணவன் ஒரு மனைவி 2 பேரும் வந்தாங்க. வந்து அரண்மனை வாசலில் நின்று பிச்சை கேட்டாங்க. அப்போ அந்த கணவன் கேட்டானா, இப்போ யார் வாசலில் நின்று பிச்சை கேட்குற, எந்த வீட்டு வாசல்னு, அரண்மனை வாசல்னு. ஓ, இந்த இளம்பெண்களையெல்லாம் வந்து மானபங்கப்படுத்திட்டு பணம் கொடுக்குறானே அந்த கேடு கட்டவன் வாசலுக்கா அப்படின்னு கண்ணு தெரியாதவன் அவரை குற்றம் சொன்னான். உடனே அந்த பெண் சொன்னாலாம், அன்பு கணவனே, மேல் உலகத்தில் அந்த ராஜாவுக்காக குவிந்து கொண்டிருந்த
குதிரை சாணத்தின் கடைசி கவலத்தை நீ இப்போ சாப்பிட்ட, அவ்வளோதான், அது உனக்கு தான். அது அந்த கவலத்தை எடுத்து வச்சுட்டாங்க உனக்கு. அடுத்த பிறவி உனக்கு இதுதான், கண் தெரியாமல் தான் பிறக்க போகிற, அதுதான் சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்களாம். என்ன அர்த்தம்னா, தெரியாத விஷயங்களை பற்றி அதிகமாக பேசணும்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அல்லது அவங்களுக்கு கிடைக்க இருக்கிற சாபங்கள் நமக்கு வந்து சேர்ந்துடும். அதில் கவனமாக இருக்கணும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.